ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஏகேஎஸ் மேக்ஸ் மேஜிக் சீரீஸில் ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்ட முக்கியமான நம்பர் சிஸ்டம் கொஷினை ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்டிபிசி சிபிடி 2 அண்டு சிஜிஎல் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம், இது போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா இதிலிருந்து கொஷின் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா இதில் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை எப்படி நிறையா ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ணலான்றதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இதிலிருந்து நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சில சம்மெல்லாம் இவ்வளோ சிம்பிளாக பண்ணலாமா அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், 5 consecutive prime numbers a b c d e are in ascending orders if the product of a c e 1729 and the product of b c d 2431. next prime number 2e. so e க்கு அடுத்தபடியா உள்ள next prime number என்னன்னு கேக்குறாங்க. a b c d e இது எல்லாமே ascending orderல அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அதுவும் ஒன்று கொடுத்துட்டாங்க, ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ ACE இதை மல்டிப்ளை பண்ணா 1729 வரணும். அதே மாதிரி BCDயை மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2431 வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது E கண்டுபிடிக்கணும். E எங்க இருக்குன்னா இதில் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டுலேயும் உள்ள காமன் டேர்ம் பார்த்தீங்கன்னா C தான் காமனாக இருக்கு. ஓகேவா? அப்போ C என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டா என்னால் E என்னன்றதை ஷியூராக சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த 1729 ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணால் இதை 7 ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே, 7 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 7 into 2 4 7 7 into 247 வருது. இந்த 247 அகைன் டிவைட் பண்ணாக்கா இதை இந்த 13 ஆல் டிவைட் பண்ணலாம். 13 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 13 into யூனிட் டிஜிட் இங்கே 7 இருக்கு, அப்போ 13 into 19. ஓகேவா? ஸோ அப்போ இதோடைய ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 7 into 13 into 19. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 13ஓ இல்லை 19ஓ தான் இருக்க போகுது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இது எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சியை விட பி வந்து இதுக்கு கம்மியான நம்பராக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சி வந்து 7 எடுத்துக்கிட்டோம்னா பி வந்து 5ஆ தான் இருந்திருக்கணும். அப்போ பி 5ஆ இருக்கணும்னா இதோடைய யூனிட் டிஜிட் எனக்கு 0 இல்லைன்னா 5ல தான் முடிஞ்சிருக்கணும். கரெக்டா? ஸோ அது கிடையாது. அப்போ கண்டிப்பாக எனக்கு இந்த சி உடைய வேல்யூ வந்து எய்தர் 13 ஆர் 19ஆ தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை நான் 13ஆல நான் டிவைட் பண்றேன். ஓகேவா? இதை நான் 13ஆல டிவைட் பண்ணேன்னா இது எக்ஸாக்டா டிவைட் ஆயிருச்சுன்னா கண்டிப்பா அந்த C உடைய வேல்யூ 30ன்றது சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ 13 ஆல் டிவைட் பண்ணா 1 டைம் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் 8 டைம் 7 டைம் எக்ஸாக்டா டிவைட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ C உடைய வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா 13, A உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா? அப்போ E உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா 19ஆ தான் இருக்கும். ஓகேவா? முடிஞ்சு, சம் முடிஞ்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பிரைம் நம்பர், நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 2E, ஈக்கு அடுத்தபடியா உள்ள பிரைம் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 19க்கு அடுத்தபடியா உள்ள பிரைம் நம்பர் என்னது? 23 தானே? கரெக்டா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சரா இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. இதில் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஈஸி நினச்சிட்டு போவீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டஃப்பாகவே வச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தப்பாயிரும். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு 7 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டாங்க. இதில் இந்த வேல்யூ வந்து 24 ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 24 ஆல் டிவைட் ஆகணும்னா மினிமம் வேல்யூ எனக்கு ஏக்கும் பிக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 24 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபேக்டர் என்ன? 8 into 3 நான் பிரிக்கலாமா? கரெக்டா? ஸோ 8 into 3 பிரிக்கலாம். அப்போ இந்த வேல்யூ, அதாவது இந்த 7 டிஜிட் நம்பர் வந்து 8 ஆலையும் டிவைட் ஆகணும், 3 ஆலையும் டிவைட் ஆகணும். 8 ஆல டிவைட் ஆகணும்னா அதோடைய டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா கடைசி 3 நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடைசி 3 நம்பர் வந்து
கண்டிப்பா 8 ஆல டிவைட் ஆச்சுன்னா எனக்கு இந்த ஹோல் நம்பருமே 8 ஆல டிவைட் ஆகும்னு சொல்லலாம். ஓகேவா? சோ அப்ப இது 8 ஆல டிவைட் ஆகணும். அதே மாதிரி மினிமம் வேல்யூவா இருக்கணும் அப்படின்னா இங்க b க்கு வந்து என்ன வேல்யூ இருக்கணும்? 0 போட்டா தான் மினிமம் வேல்யூவா இருக்கும். கரெக்ட்டா? சோ அப்ப 160 ஏன்னா இந்த 16 பாத்தீங்கன்னா 8 ஆல டிவைட் ஆகுது. அப்ப இங்க b பாத்தீங்கன்னா எனக்கு 0 போட்டா தான் பாத்தீங்கன்னா இங்க இந்த வேல்யூ கண்டிப்பா மினிமமா இருக்கும். இப்ப இங்க மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா b க்கு என்ன வேல்யூ போடணும்னா 8 போடணும். புரியுதா? மினிமம்னா 0, மேக்ஸிமம்னா 8. ஓகேவா? இங்க மினிமம் கொடுத்தனால b உடைய வேல்யூ 0வா இருக்கும். ஓகேவா? இப்ப இங்க அதே மாதிரி a உடைய வேல்யூ அப்ப என்னன்றதை நான் கால்குலேட் பண்ணோம். a வை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இது இன்னொரு இது இருக்கு. 8 ஆல டிவைட் ஆகணும். 8 ஆல மட்டும் டிவைட் ஆகனா போதுமா? அவன் 24 ஆல டிவைட் ஆகணும் கொடுத்துட்டாங்க. அப்ப 3 ஆலயும் கண்டிப்பா இது டிவைட் ஆகணும். 3 ஓட டிவிசிபிலிட்டி ரூல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இத சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3 ஆல டிவைட் ஆகும்னு சொல்லலாம். ஓகேவா? இன்னொன்னு இருக்கு ட்ரிக்ஸ் என்னன்னா நீங்க எந்த ரெண்டு டிஜிட்டா நீங்க அதாவது எந்த ரெண்டும் கிடையாது. நீங்க சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆட் பண்ணும்போது 9 வந்துச்சுன்னா அந்த 9 நீங்க கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா 9 வந்து 3 ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். ஓகேவா? சோ அப்ப இங்க 7 + 2 நான் இத கட் பண்ணிடுறேன். அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு இங்க 1 + 6 7. அப்ப 7 + a இது வந்து எனக்கு கண்டிப்பா எதால டிவைட் ஆகணும்? 3 ஆல டிவைட் ஆகணும். அப்ப 3 ஆல டிவைட் ஆகணும். அதே மாதிரி இது மினிமம் வேல்யூவா இருக்கணும்னா இந்த a உடைய வேல்யூ என்ன இருக்கணும்? மினிமமா இருக்கணும். 2 போட்டா தானே எனக்கு எக்ஸாக்ட்டா இது வந்து 3 ஆல டிவைட் ஆகும். ஏன்னா 9 வரும். சோ 9 வந்து 3 ஆல டிவைட் ஆகும். அது போக இது மினிமமா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல 2 தான் பாத்தீங்கன்னா இருக்கணும் a க்கு. ஓகேவா? சோ அப்ப a க்கு வந்து 2 இருக்கணும். b க்கு வந்து 0. சோ அப்ப a + b உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா 2வா இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே. Nandan had some marbles. When he distributed the marbles equally among 32 children, he found that 4 marbles were left. Had he distributed the marbles equally among the 41 children and 48 children, he still would have had 13 and 20 marbles respectively left with him. But when he distributed them equally among the 53 children, no marbles was left. The number of marbles that Nandan initially had lie between. So ரொம்ப ஒரு முக்கியமான டைப். இது ஒண்ணுமே இல்லாத ஒரு கொஸ்டின் பார்க்க தான் பெருசா இருக்கும். எல்சிஎம் எடுத்தா இது சம் முடிஞ்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 32 பேருக்கு வந்து ஈக்குவலா மார்பிள்ஸ் வந்து பிரிச்சு கொடுக்கும்போது எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னா பிரிச்சு கொடுத்தும் 4 மார்பிள் வந்து மிச்சம் இருக்கு. ஓகேவா? இப்ப அதே இது 41 சில்ட்ரனுக்கு வந்து ஈக்குவலா அந்த மார்பிளை பிரிச்சு கொடுக்கும்போது 13 மிச்சமா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் 48 சில்ட்ரனுக்கு வந்து ஈக்குவலா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா 20 மார்பிள்ஸ் மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 53 சில்ட்ரனுக்கு ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கும்போது எந்த மார்பிளுமே மிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே. சோ இப்ப என்ன கேக்குறாங்கன்னா அப்ப இனிஷியலா அவன்கிட்ட இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் என்னவா இருந்திருக்கும், எதுக்கு இடையில எந்த ரேஞ்சுக்கு இடையில இருக்கும்னு கேட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுல எந்த இதுல பாத்தீங்கன்னா ரேஞ்சில் இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகே. இப்ப இதுல இதோட டிஃபரன்ஸ் பாருங்க. என்னது 28. அதே மாதிரி இந்த செகண்ட் இதோட டிஃபரன்ஸ் என்னது 28. இதோட டிஃபரன்ஸ் என்ன 28. ஓகேவா? இப்ப இங்க 53 பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ரிமைண்டரே இல்ல. அப்ப நான் இந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இங்க எக்ஸாக்ட்டா எனக்கு என்ன ஆயிருச்சு? ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருச்சு. ஓகேவா? இப்ப எல்லாத்தோட டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா காமன் டிஃபரன்ஸ் 28. அப்ப சோ இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு அந்த எல்சிஎம் ஓட இந்த காமன் டிஃபரன்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டா அதுதான் ஆன்சரா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ஏன்னா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே இங்க 32 அதே மாதிரி 32 டிஸ்ட்ரிபியூட் பண்றான், அடுத்து 41, அடுத்து 48 ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றான்னா என்ன அர்த்தம்? அப்ப எக்ஸாக்ட்டா இந்த நம்பரால டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? சோ அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 3 வேல்யூக்கும் எல்சிஎம் எடுத்துட்டா அதுதான் அந்த நம்பர்ஸா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இதை எப்படி எல்சிஎம் எடுக்கலாம்னா இங்க 32 இருக்கு பாத்தீங்களா? 32 உடைய ஃபேக்டர்ஸ் நான் எழுதுறேன். ஓகேவா? இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி நீங்க உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காதீங்க. 32, 41, 48 இந்த இப்படி போட்டு அதுக்கப்புறம் இதை 2ஆல டிவைட் பண்ணி அகைன் 2 அப்படிலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஓகேவா? இதை நான் ஃபேக்டரைஸ் பண்றேன். இது பிரைம் நம்பர், இது எதுவுமே பண்ண முடியாது, இது அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை ஃபேக்டரைஸ் பண்ணா இதை என்ன பண்ணலாம்னா 16 × 3 பிரிக்கலாம். ஸோ 16 வந்து 2 × 4 × 3
ஓகேவா? இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா இதோட ஃபேக்டர்ஸ். இப்ப 2 இதுல எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப 2 வந்து காமனா இருக்குன்னா 2 உடைய பவர்ல எது மேக்ஸிமமா இருக்கோ அதுதான் எடுக்கணும். ஓகேவா? சோ அப்ப இதுல இருக்கிறதுலே மேக்ஸிமம் 2ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னன்னா 2 பவர் 5 தான் இருக்கு. அடுத்து 41, அதுக்கப்புறம் 3 இருக்கு. ஓகேவா? இதுதான் இதோட எல்சிஎம். ஓகேவா? ஓகே. சோ இங்க 2 பவர் 5 இப்ப எப்படி எழுதிக்கலாம்னா 32 எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 32 into 3 96, 96 into 41 41 4100 minus 164 3936. ஓகே, அப்போ இதோடைய எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 3936. ஓகேவா? இப்போ இது எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த எல்சிஎம் உடைய இந்த காமன் டிஃபரன்ஸ் என்ன பண்ணணும்னு சொன்னேன், மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஆனா இங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 7000 ரேஞ்சில் இருக்கு. நம்மளுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 3000 ரேஞ்சில் வந்திருக்கு. அப்போ என்னன்னா இது ஒன்று, இது எல்சிஎம் இருக்கலாம் அல்லது இந்த எல்சிஎம் உடைய மல்டிபிள்ஸா இருக்கலாம். ஓகேவா? ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? அவன் என்ன வச்சிருக்கானா எல்சிஎம் உடைய மல்டிபிள்ஸ்லாம் வச்சிருக்கான். அப்ப எல்சிஎம் ஓட மல்டிபிள்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அதுல 28 மல்டிப்ளை பண்ணோம். புரியுதா? சோ எல்சிஎம் வந்து 3936னா இதோடைய மல்டிபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் அதோடைய எல்சிஎம் தான் இருக்கும். புரியுதா? அதாவது அதோடைய மல்டிபிள்ஸும் எக்ஸாக்ட்டா இந்த எல்சிஎம் ஆல டிவைட் ஆகும் 3936 ஆல. ஓகேவா? k உடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் 1ல இருந்து 1 2 3 4 அப்படி போகும். ஓகேவா? இப்போ இங்க 7000 ரேஞ்ச் வச்சிருக்கறனால இந்த வேல்யூவை k வந்து into 2 பண்ணாலே எனக்கு என்ன வந்துரும் 7000 ரேஞ்சில் வந்துரும். புரியுதா? சோ அப்ப இதை into 2 பண்ணா என்ன வரும் 39 78 72 7872 minus 28 7844. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சர். இது எந்த ரேஞ்சுக்கு இடையில இருக்குன்னு பாருங்க. இந்த ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 7834 7854 இதுக்கு இடையில தானே இது இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி டி தான் பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் by which 2527 must be multiplied to make it a perfect square. இது ஒரு முக்கியமான டைப். இது அடிக்கடி கேட்பாங்க. இது என்னன்னா இந்த நம்பரோட என்ன ஸ்மாலஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு இது தெரியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நம்பரோட ஆப்ஷன் எடுத்துக்குவாங்க. ஆப்ஷன் எடுத்துட்டு இன்ட்டு 21 போட்டுட்டு, அதாவது இன்ட்டு 21 இன்ட்டு 51 இன்ட்டு 7 இன்ட்டு 19 போட்டு எதுல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணா சம் முடிஞ்சு. ஓகேவா? இப்ப இதை நான் ஃபேக்டரைஸ் பண்றேன். இது வந்து எக்ஸாக்டா 7ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப 7ஆல டிவைட் பண்ணா 3 டைம் 21 பேலன்ஸ் அங்க 4, ஸோ 361. ஓகேவா? இந்த 361ன்றது பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது வந்து 361 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இங்க 7 மட்டும் இருக்கு. அப்ப இதை நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்தணும்னா இங்க நான் ஒரு 7 நான் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிரும், இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிருமா, ஏன்னா 7 ஸ்கொயர் ஆயிரும். கரெக்டா? அப்ப நான் இந்த எல்சிஎம் ஓட சாரி, அதாவது இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பரோட நான் என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் 7 மல்டிப்ளை பண்ணா எனக்கு எக்ஸாக்ட்டா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைச்சிருது. கரெக்டா? அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் கேக்குறான். ஸ்மாலஸ்டா நான் 7 மல்டிப்ளை பண்ணோம். மேக்ஸிமம் நீங்க என்ன வேல்யூனாலும் நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு போலாம். புரியுதா? மினிமமா நான் ஒரு 7 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறிடுது. புரியுதா? அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரே ஸ்டெப்ல பண்ணக்கூடிய சம். இதெல்லாம் உட்காந்து ஆப்ஷன்ல இருந்து போயிட்டு டைம் எடுத்து வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்க கூடாது. புரியுதா? அடுத்த சம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டைப்பு. நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் சொல்யூஷன் பெருசாக இருக்கும். சம்மு பெருசாக இருக்கும், சொல்யூஷன் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதை எப்படி பண்ணலான்றது பாருங்க. இங்கே எத்தனை ஃபேக்டர்ஸ் வந்து இந்த 14,400க்குள்ள பார்த்தீங்கன்னா 18ஆல டிவைட் ஆகணும், ஆனா 36ஆல டிவைட் ஆகக்கூடாது. புரியுதா? அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை என்ன பண்ண போறேன்னா இங்க 14400 இதை பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 144ன்றது 12 ஸ்கொயரு. ஓகேவா? அதே மாதிரி இங்க 100ன்றது பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர். ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா இது இப்படி பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? 12 into 10 ஹோல் பவர் 2. அதே மாதிரி இந்த 12 எப்படி எழுதிக்கலாம்னா நான் வந்து 4 into
3 பிரிச்சுக்கலாமா? 4 வந்து நான் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 10 வந்து 5 இன்ட்டு 2 பிரிக்கலாமா? ஸோ அப்போ 5 இன்ட்டு 2, அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு 2 பவர் 2 இருக்குல்ல, அதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 2 பவர் 3ன்னு எழுதிக்கலாமா? அவ்வளோதான். ஸோ இப்போ ஹோல் ஸ்கொயரா? இப்போ இதோடைய ஃபேக்டர்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2 பவர் 6, 3 பவர் 2, 5 பவர் 2. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். நீங்கள் இந்த டா மாதிரி போட்டு நீங்கள் டிவைட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக வரும். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது 18ஆல் டிவைட் ஆகணும், ஆனால் 13ஆல் டிவைட் ஆகக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு 18ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் நான் ஃபஸ்ட்டு என்னன்றது, எத்தனை ஃபேக்டர் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ 18ஆலனா இது இந்த 3 ஸ்கொயர்ன்றது 9ஆ? ஆக்சுவலாக 9 இன்ட்டு 2 தானே 18, கரெக்டா? ஸோ அப்போ இது எனக்கு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே ஒரு 2 வந்து கட் ஆகும், கரெக்டா? ஏன்னா 9 இன்ட்டு 2 தானே 18, கரெக்டா? ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? இதோட பிரைம் ஃபேக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதோட பவரை +1 பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பவர் 5 இருக்கா, அப்போ +1 பண்ணால் 6, இது கட் ஆயிருச்சு. ஓகேவா? 3 ஸ்கொயர் கட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கு? 2 இருக்கா? ஸோ 2 + 1 3. இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுல 18ஆல டிவைட் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸ் எத்தனை இருக்குன்னா 18 இருக்கு. ஓகேவா? இப்போ 36ஆல டிவைட் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸ் எத்தனை இருக்குன்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுல 36ஆல டிவைட் ஆகணும். 9 இன்ட்டு 4 தானே 36. ஓகேவா? 9 இன்ட்டு 2 வந்து 18 பண்ணோம். இப்போ 9 இன்ட்டு 4 அப்படின்னா இங்க 9 கட் ஆயிரும், அதாவது 3 ஸ்கொயர் கட் ஆயிரும். இங்க 9 இன்ட்டு 4, 4ன்றது 2 ஸ்கொயர். இப்போ இதில் ஸ்கொயர் கட் பண்ணாக்கா பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே 4 இருக்கும், கரெக்டா? ஸோ அப்போ 36ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் எத்தனை இருக்கும் அப்படின்னா, ஸோ 2 பவர் இங்கே 4 இருக்கா? 4 + 1 5 இன்ட்டு அதே மாதிரி 2 + 1 3. எத்தனை இருக்குன்னா 15 இருக்கு. அதாவது 18ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து 18 இருக்கு. அதில் 36ஆல டிவைட் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்கு. ஓகேவா? எனக்கு ஒன்லி 18ஆல மட்டும்தான் டிவைட் ஆகணும், 36ஆல டிவைட் ஆகக்கூடாது. அப்போ 18ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ்ல இருந்து இந்த 36ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த 3. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா எனக்கு 18ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். ஓகேவா? 36ஆல டிவைட் ஆகாது. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான டைப்பு, இதை பார்த்து வச்சுக்கோங்க நல்லா, இது அடிக்கடி கேட்குறாங்க இந்த மாடல். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். The sum of squares of 2 consecutive even natural number 2740. ஓகே, the sum of the numbers, இதில் 2 consecutive even natural numberனு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நான் இதை even natural numberன்றால அதாவது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்கும். நீங்க எப்படினாலும் எடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நீங்க எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, x² + x + 2 the whole square அப்படின்னு போட்டு தான் எடுப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க x - 1 the whole square plus x + 1 the whole square இப்படின்னு எடுத்துருவேன். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 2 தானே இருக்கு. புரியுதா? ஏன் அப்படி எடுக்கிறேன்னா, இந்த இடம் பாருங்க, இது எனக்கு ஈஸியா கேன்சல் ஆகும். இது பாருங்க, இது ஒரு ஃபார்முலால வந்துடும். என்னன்னா a + b whole square plus a - b whole square என்னதுன்னா 2a² + b². அவ்வளவுதான். 2a² + b². இதுதான் 2740. இப்போ நான் இதை 2ஆல நான் கேன்சல் பண்ணலாமா, காமனா இருக்கிறனால? ஸோ அப்போ 1370ன்னு வரும். ஸோ இங்கே ஒரு 1 இருக்கு, கரெக்டா? அது மைனஸ் ஆச்சுன்னா x² 1369 வந்துடும். ஓகேவா? 1369 எதோடைய ஸ்கொயர்னா 37 ஸ்கொயர். அவ்வளவுதான். அப்ப x உடைய வேல்யூ எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் கேட்கறது சம் ஆஃப் த நம்பர் என்னன்னு கேட்கறான். நான் இங்கே சம் ஆஃப் த நம்பர் என்ன வச்சிருக்கேன்? x - 1 வச்சிருக்கேன். அப்ப x வந்து 37னா x - 1 36 இருக்கும். அதுக்கப்புறம் x + 1 38. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா 74. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆன்சர். அடுத்த சம், இது ரொம்ப முக்கியமான டைப்பு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் which when divided by 3, 5, 7, 9 leaves the remainder 1, 3, 5, 7 respectively is. ஓகே, இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு லார்ஜஸ்ட் நம்பர், எந்த லார்ஜஸ்ட் நம்பரை நான் 3ஆலேயோ 5ஆலேயோ 7ஆலேயோ 9ஆலேயோ டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து 1, 3, 5, 7 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணா இங்கே இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுறேன்னா அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும், அதாவது சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ 3 - 1 என்ன 2. எதுக்காக இதை சப்ராக்ட் பண்றேன்னா காமன் டிஃபரன்ஸ் இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா 2. அடுத்து 5 - 3 2. 7 - 5 அதுவும் 2. அடுத்து 9 - 7 அதுவும் 2. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே காமன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா 2 வருது. புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு இப்போதான் சொன்னேன் எல்சிஎம் எடுத்துட்டு காமன் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா அந்த டிஃபரன்ஸ் என்ன பண்ணா சப்ராக்ட் பண்ணா அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னா 999. ஸோ 6 டைம் பார்த்தீங்கன்னா 9 வரும். கரெக்டா? இதுதான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர். இந்த நம்பரை இப்போ நான் என்ன பண்ணும் 3 ஆலையும் 5 ஆலையும் 7 ஆலையும் 9 ஆலையும் நான் என்ன பண்ணோம் இதை நான் டிவைட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்போ இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 35 into 35 into 945. ஓகே ஸோ இப்போ இது மல்டிப்ளை பண்ணும்போது 945 வருது. ஓகேவா? இப்போ 945ஆல் இதை நான் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே என்ன பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா இதுக்கு ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒன்றுமே இல்லை, இதை எல்சிஎம் எடுத்துட்டு இதோடைய வேல்யூவால் நான் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் அதுவும் எல்சிஎம். ஓகேவா? இது ஆக்சுவலாக 315 வரும். ஓகேவா? எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 315 வரும். ஆனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இதை இன்ட்டு 3 நான் பண்ணிக்கிட்டு என்னோட கன்வீனியன்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இதுக்கு நியரஸ்ட்டாக வருது. நீங்கள் 315 நீங்கள் டிவைட் பண்ணுறத விட இங்கே 945 டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு நியரஸ்ட்டாக வருதா? ஸோ என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா 945 நான் எல்சிஎம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ 945ஆல் இதை நான் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது எத்தனை டைம் டிவைட் ஆகும்? ஸோ இங்கே 54 வருது. அதுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் ஒரு 9 வந்து கீழே இறக்கியாச்சு. 549 சாரி ரெண்டு 9 இறக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே 54 அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 9 இறக்கியாச்சு. இப்போ 5499 பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் டிவைட் ஆகும்னா 545 இன்ட்டு 5 டைம்ஸ் போட்டாக்கா 4500 + 225 4725 வரும். ஓகேவா? ஸோ இப்போ 4725 இதில் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 7 அடுத்து 7 774 கடைசியாக ஒரு 9 இருக்கா, அந்த 9 கீழே இறக்கியாச்சு. இப்போ 945 எத்தனை டைம் இங்கே நியரஸ்டாக வரணும். 945 இன்ட்டு 8 போடலாமா? 8 போட்டாக்கா 7560 வருது. 7560. ஸோ இப்போ இங்கே 9 இங்கே 8 1 ஓகே 169 ரிமைண்டர் வருது. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்னா இந்த 945ஆல் டிவைட் பண்ணது போக எக்ஸ்ட்ராவாக வரட்டாம தானே இந்த ரிமைண்டர்ன்றது. அப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக வரட்டாம இந்த வேல்யூவில் நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிரும்னா எனக்கு இந்த வேல்யூ 945ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆயிரும்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ அப்போ இதை இங்கே 189 நான் டிவைட் பண்ணேன்னா சாரி மைனஸ் பண்ணேன்னா என்ன வரும்னா 999,810. ஓகேவா? ஸோ 810 இது எக்ஸாக்டாக இந்த 945 டிவைட் ஆகணும். ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான்னா இந்த ரிமைண்டர் எனக்கு என்னென்ன கொடுக்கணும் 1 3 5 7 இதெல்லாம் ரிமைண்டர் கொடுக்கணும்னு சொன்னா அதை தான் சொன்னேன். காமன் டிஃபரன்ஸ் இருக்கா, இந்த எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே காமன் டிஃபரன்ஸ் என்ன பண்ணா சப்ராக்ட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ 810ல் 2 மைனஸ் பண்ணாக்கா என்ன வரும்னா 808 வருமா? ஸோ இப்போ இந்த யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 808 வரும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப்பு. இந்த மாடல் அடிக்கடி கேட்பாங்க நம்பர் சிஸ்டமில், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து
which of the following numbers is divisible by 24? இப்பதான் நான் சொன்னேன் 24ல divisibility பாத்தீங்கன்னா நீங்க 8 into 3 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் கரெக்டா. ஸோ 8 into 3 எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்க, எனக்கு இது 8ஆல டிவைட் ஆகணும்னா கண்டிப்பா யூனிட் டிஜிட் ஆப்வியஸா ஈவன் நம்பரா தான் இருந்திருக்கணும். ஓகேவா? ஏன்னா இதை நான் எப்படி எழுதலாம்னா 2 into 4னு கூட எழுதிக்கலாம். அப்ப எனக்கு அந்த நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகும். 2ஆல டிவைட் ஆகுனா யூனிட் டிஜிட் எனக்கு கண்டிப்பா எனக்கு ஈவன் நம்பரா தான் இருக்கணும். அப்ப இது வராது. ஓகேவா? அடுத்து இப்போ இந்த நம்பர் இங்க 904 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது 8ஆல டிவைட் ஆகுமான்னு பார்க்குறேன். கடைசி 3 டிஜிட் எனக்கு 8ஆல டிவைட் ஆச்சுன்னா இந்த ஹோல் நம்பருமே 8ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இது 1 டைம், அடுத்து இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. 904 பார்த்தீங்கன்னா 8ஆல டிவைட் ஆகுது. இப்போ 3ஆல இது டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். 3ஆல டிவைட் ஆகணும்னா சம் ஆஃப் த டிஜிட் வந்து எதால டிவைட் ஆகணும். ஸோ 3ஆல டிவைட் ஆச்சுனாக்கா எக்ஸாக்டா வந்து இந்த ஹோல் நம்பருமே 24ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிடலாம். 3க்கு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன்னா 9 இதை ஆட் பண்ணும்போது 9 வந்துச்சுன்னா அதை கட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 9 டேரக்டா இருக்கு. அடுத்து 6 + 3 பார்த்தீங்கன்னா 9, அதுவும் கட் ஆயிரும். அடுத்து 8 + 4 வந்து 12. 12 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ ஆப்ஷன் பி தான் பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேவா? அடுத்து இங்க what smallest number should be added to 4519 so that the sum is completely divisible by 30? 30ஆல எனக்கு கம்ப்ளீட்டா டிவைட் ஆகணும்னா இந்த இதுல என்ன நம்பரை வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுல ஆப்ஷனை தூக்கி உட்காந்து ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இங்க பாருங்க, எனக்கு இது 30ஆல டிவைட் ஆகுது. அப்ப 30ஆல டிவைட் ஆகும்னா இது கண்டிப்பா 3ஆலையும் 10ஆலையும் எக்ஸாக்டா டிவைட் ஆகணும். 10ஆல டிவைட் ஆகும்னா யூனிட் டிஜிட் எனக்கு என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். அப்ப 0 இருக்கணும்னா இங்க 9ஓட 1 என்ன பண்ணணும்? இங்க 1, 11, 21 இந்த நம்பர்ஸ் தான் எனக்கு கண்டிப்பா ஆட் பண்ணணும். அப்பதான் எனக்கு என்ன வரும்? இது 0ல முடியும். புரியுதா? சோ அப்ப 11, 21, 31ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, 11 இருக்கு. அப்ப இங்க 11 ஆட் பண்ணாதான் பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 0ல முடியும். 0ல முடிஞ்சாதான் பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ எனக்கு 10ஆல டிவைட் ஆகும். இங்க நீங்க 3 கால்குலேட் 3ஓட டிவிசிபிள் ரூல் கால்குலேட் பண்ண அவசியம் கூட கிடையாது. நீங்க 10ன்றது ஏன்னா 10க்கு வரது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப இந்த நீங்க 11 ஆட் பண்ணும்போது கண்டிப்பா அது அந்த ஹோல் நம்பருமே எனக்கு 3ஆலையும் டிவைட் ஆகும் அப்படின்றது சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அடுத்த சம். In an amusement park, all rides are equally priced and the entry ticket for the park cost an additional ₹180. Rohan had 15 rides and paid a total of ₹1380 for his visit to the park. How much in all would Rohan have to pay for his visit to the amusement park if he had opted for 20 rides? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா ரைட்ஸுக்குமே ஈக்குவலா பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீங்க எந்த ரைடு போனாலும் சரி அதுக்கு வந்து ஈக்குவல் பிரைஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடிஷ்னலா நீங்க ரைட் போனா ஃபர்ஸ்ட் உள்ள போகணும்ல, என்ட்ரி ஆகணும்ல. என்ட்ரி ஆகி தானே நீங்க வந்து ரைட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அந்த என்ட்ரி ஃபீஸ் வந்து அடிஷ்னலா எவ்வளவு வாங்குறாங்கன்னா 180 சார்ஜ் பண்றான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இனிஷியலா ரோஹன் வந்து 15 ரைட்ஸ் வந்து அவன் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ரைட் போகிறான். அது போக அதுக்கு டோட்டலாக எவ்வளோ வந்து அவன் பே பண்ணுறான்னா 1380 பே பண்ணுறான். புரியுதா? அப்போ எனக்கு 20 ரைடு போனான்னா அவன் எவ்வளோ வந்து அவன் பே பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ 15 ரைடு போகிறான்னா இந்த 15 ரைட்ல பார்த்தீங்கன்னா அந்த 15 ரைடுக்கான சார்ஜும் இருக்கும், உள்ள என்ட்ரி ஃபீஸும் அவனுக்கு இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ இங்கே நான் என்ட்ரி ஃபீஸை நான் மைனஸ் பண்ணுறேன். 180 மைனஸ் பண்ணேன்னா 1200 இருக்கு பாத்தீங்களா? இந்த 1200 ஒன்லி 15 ரைட்ஸ் போனதுக்கான சார்ஜா தான் இருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் இப்ப 15 ரைட்ஸுக்கு பாத்தீங்கன்னா அதாவது 15 ரைட்ஸ் இங்க 20 ரைட்ஸ் நான் என்ன பண்றேன்னா இந்த ரேஷியோவை மாத்திடுறேன், 3:4. 15 ரைட்ஸுக்கு பாத்தீங்கன்னா 1200னா 20 ரைட்ஸுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருந்திருக்கும்? 1600 இருந்திருக்கும். இந்த 1600ன்றது வெறும் 20 ரைட்ஸுக்கான அமௌண்ட். அப்ப அவன் கேட்கறது அந்த 20 ரைட்ஸ் மொத்தம் ஆகுன செலவு. அப்ப உள்ள போனது என்ட்ரி ஃபீஸும் இதுல சேர்ந்திருக்கும் தானே. இப்போ 180 இதுல ஆட் பண்ணிட்டா அதுதான் பாத்தீங்கன்னா 20 ரைட்ஸுக்கான மொத்த செலவா இருந்திருக்கும். ஓகேவா? 1780 இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்த சம். If the 8-digit number 59044P22, ஓகே, இதை வந்து
6 ஆல டிவைட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதுல மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் p என்னன்னு கேக்குறாங்க. இது 6 ஆல டிவைட் ஆகணும்னா 2 into 3 தானே 6. அப்ப இது 2 ஆலையும் டிவைட் ஆகணும். அதே மாதிரி 3 ஆலையும் டிவைட் ஆகணும். 2 ஆல டிவைட் ஆகணும்னா யூனிட் டிஜிட் கண்டிப்பா எனக்கு ஈவன் நம்பரா இருக்கணும். ஈவன் நம்பரா தான் இருக்கு. அப்ப நான் இதுல என்ன பண்ணா போதும், 3 உடைய மல்டிபிள்ஸ் மட்டும் நான் பார்த்தா போதும். சாரி, 3 உடைய டிவிசிபிலிட்டி ரூல் மட்டும் பார்த்தா போதும். 3 க்கு டிவிசிபிலிட்டி ரூல் ஆல்ரெடி சொன்னேன். என்னது? ஸோ இங்க 9 இருக்கா, கட் பண்ணலாம். அடுத்து 5 plus 4 9, அடுத்து 4 plus 2 6, அடுத்து 6 plus 2 8, 8 plus p. இது வந்து எனக்கு கண்டிப்பா எதால டிவைட் ஆகணும், 3 ஆல டிவைட் ஆகணும். கரெக்டா? சோ அதே மாதிரி இந்த p வந்து மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? மேக்ஸிமமா. அதே மாதிரி இது 3 ஆல டிவைட் ஆகணும்னா மினிமமா இருக்கணும்னா நம்ம என்ன போடலாம், 1 போடலாம். கரெக்டா? சோ அதுக்கப்புறம் இது 3 ஆல டிவைட் ஆகணுமா, அப்ப 3 நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்ப 1 4 7 இந்த மூணு பாசிபிலிட்டி கேஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த p க்கு வரும். ஓகேவா? சோ இதுல மேக்ஸிமம் நம்பர்னு கேக்குறனால 7 தான் பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர். இப்போ இது மினிமம்னு கேட்டாங்கன்னா 1 ஆன்சரா இருக்கும். புரியுதா? ஓகே, அடுத்த சம். If the least common multiple 85 and 255 can be expressed as 85r plus 255, then the value of r. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 85 க்கும் 255 உடைய LCM எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 85r plus 255 இப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு r உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்ப இது 85 இங்க 255 ஓகே, 255 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது 85 into 3 ன்னு எழுதலாம். ஓகே, சோ அப்ப இதோடைய LCM 85 க்கும் 255 உடைய LCM பாத்தீங்கன்னா 255. ஓகேவா? இந்த 255 ன்னு எழுதாம அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்ப இது எதுக்கு ஈக்குவல், 255 க்கு ஈக்குவல். ஓகேவா? சோ அப்ப இதுல r உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 85r equal to 0 அப்படின்னா r உடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். ஓகேவா? இது சும்மா இந்த மாதிரி குழப்பறதுக்காக கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ கொடுத்துருக்கான், ஏன்னா எல்சிஎம் இங்க 85r ஏதோ ஒரு வேரியபிளா வச்சிருக்கான்றதெல்லாம் பயப்படாதீங்க. ஒண்ணுமே இல்லாத சம். இது ரெண்டோட எல்சிஎம் என்னது 255. அவன் 255 பதிலா எப்படி கொடுத்துருக்கான், 85r plus 255 கொடுத்துட்டான். அப்ப இது ரெண்டு ஈக்குவலா, அதுல இருந்து r உடைய வேல்யூ கண்டுபிடிச்சா என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்த சம். இது கொஞ்சம் முக்கியமான டைப். இந்த மாதிரி பெரிய வேல்யூ வச்சுதான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி 72 88 இந்த மாதிரி வச்சுதான் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, இது பாருங்க. 7 digit number 489y5z6 is divisible by 72. Which of the options gives the highest possible product of y and z? So highest possible product ஹையஸ்ட்னு கொடுத்துட்டான். அப்ப எனக்கு ஒய்யும் இசட்டையும் மல்டிப்ளை பண்ற வேல்யூ ஹையா இருக்கணும்னா கண்டிப்பா அந்த ஒய்யுடைய வேல்யூவும் சரி இசட்டுடைய வேல்யூவும் சரி மேக்சிமமா தான் இருக்கணும். ஓகேவா? இப்ப இங்க இது 72ஆல டிவைட் ஆகணும்னா இது எப்படி பிரிக்கலாம், இதை 8 ஆலையும் 9 ஆலையும், 8 into 9 தானே 72. அப்ப இது 8 ஆலையும் டிவைட் ஆகணும், அதே மாதிரி 9 ஆலையும் டிவைட் ஆகணும், அண்ட் தென் இது மேக்சிமமாவும் இருக்கணும். ஓகேவா? சோ அப்ப 8 ஆல டிவைட் ஆகணும்னா இந்த லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, 5z6, இது கண்டிப்பா 8 ஆல டிவைட் ஆயிருக்கணும். ஓகேவா? சோ அப்ப 5z6 இதுல இப்ப மேக்சிமம் இசட்டுக்கு மேக்சிமமா நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம், 9ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் 1 வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணலாம். கரெக்டா? மேக்சிமமா 9 சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ இங்க 9 சப்ஸ்டிட் பண்ணா இது வந்து எக்ஸாக்ட்டா 8 ஆல டிவைட் ஆகுமா? சோ இப்போ 9 இங்க சப்ஸ்டிட் பண்ணா 56, இங்க 36 டிவைட் ஆகாது. அதுக்கப்புறம் 8 போட்டாக்கா 50, இதுதான் 56. அதுக்கப்புறம் இங்க ஆகாது. 7 போட்டாக்கா ஆகுது. அப்ப இந்த z உடைய மேக்ஸிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா 7. ஓகேவா? ஏன்னா 7 போட்டாதான் என்ன ஆகுதுன்னா 56 ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும், பேலன்ஸ் 1 16 8 ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? சோ அப்ப இந்த z ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 7ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப இது 9 ஆல டிவைட் ஆகும். 9க்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், சிம்பிள் ட்ரிக் சொல்லியிருந்தேன். என்ன பண்ணோம், அப்படியே இங்கே பார்த்து கட் பண்ணிருங்க. ஓகேவா?
இங்கே 9 இருக்கா, கட் பண்ணிடலாம். 4 + 8 வந்து 12. ஸோ அங்கே 9 கட் பண்ணால் பேலன்ஸ் 3 இருக்கும். ஓகேவா? ஸோ 3 + 5 8. 8 + 6 8 + 6 14. ஸோ 14 9 கட் பண்ணால் 5. அப்போ 5 + y plus z வந்து இங்கே 7 தெரிஞ்சிருச்சு. இது வந்து எனக்கு என்னன்னா 9 டிவைட் ஆகணும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே 12 plus y 12 + y வந்து எனக்கு 9 டிவைட் ஆகணும். அப்படின்னா எனக்கு இந்த y உடைய வேல்யூ எனக்கு என்ன வேல்யூ போட்டால் மேக்ஸிமம் வரும்னா இங்கே 6 போட்டால் தான் 18 வரும். 18 9 டிவைட் ஆகும். கரெக்டா? இப்போ வேற ஏதாவது வேல்யூ போட்டு பாருங்க. இந்த 6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7ஓ 8ஓ இல்லை 9ஓ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இது 9 டிவைட் ஆகாது. அப்போ ஒய்க்கு வந்து மேக்சிமமாக என்ன வேல்யூ இருக்கலாம்னா 6 இருக்கலாம். அதே மாதிரி இசட்டுக்கு மேக்சிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 இருக்கலாம். இப்போ ஒய் இன்ட்டு 7 என்னதுன்னா 6 × 7 என்னதுன்னா 42. ஓகேவா? மேக்சிமம் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா 42 இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம். Let x be the least number should be divisible by 18, 24, 27, 36, 40 and x is the perfect square. Okay, super. x வந்து perfect square னு கொடுத்துட்டாங்க. What is the remainder when x is divided by 110? Nice. Okay. இதுல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா x உடைய வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். x உடைய வேல்யூ x பாத்தீங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப ஒரு நம்பர் வந்து இந்த நம்பர்ஸால டிவைட் ஆகணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸால டிவைட் ஆகுறதும் ஒண்ணுதான், இதோடைய எல்சிஎம் ஆல டிவைட் ஆகுறதும் ஒண்ணுதான். கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணா இதுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? நான் இதை என்ன பண்றேன்னா ஃபேக்டரைஸ் பண்றேன். ஃபேக்டரைஸ் பண்ணுறதா ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? இப்போ 18 வந்து நான் 9 × 2 பிரிச்சுக்கலாமா? அப்போ 9 வந்து 3² × 2 பிரிக்கலாம். அடுத்து 24 8 × 3 பிரிக்கலாமா? அப்போ அதாவது 2³ × 3. அதுக்கப்புறம் 27 வந்து 3³ பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 36 வந்து 9 × 4 அதாவது 3² × 2². அதுக்கப்புறம் 40 8 × 5 பிரிக்கலாமா? அதாவது 2³ × 5. இப்போ இதுல 2 இருக்கு பாத்தீங்களா? 2ல வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கு? கியூப் தான் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இங்க 2ல மேக்ஸிமம் வேல்யூ தான் எடுக்கணும். இந்த பிரைம் ஃபேக்டர்லயே பவர்ல எது மேக்ஸிமம் இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் மினிமம் எடுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எது மேக்ஸிமம் இருக்கு? இங்க 3³ இருக்கு. இப்போ 3³ வேற என்ன இருக்கு? 5 இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இதோடைய எல்சிஎம். ஓகேவா? இப்ப இது என்ன சொல்லிட்டான்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துட்டான். ஓகேவா? இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப 2 3 ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப 2 3 6 இருக்கு. இப்ப இதோட எல்சிஎம் என்னன்னா இதை 6 சொல்லலாம். கரெக்டா? 6 தான். ஏன்னா எல்சிஎம் உடைய கான்செப்ட் என்னன்னா எல்சிஎம் ஓட டெஃபினிஷனு ஆக்சுவலா எந்த ஒரு நம்பர் வந்து இந்த 3 நம்பரையுமே டிவைட் பண்ணுதோ அதுதான் பாத்தீங்கன்னா அது ஒன்று எல்சிஎம்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எந்த நம்பர் இந்த 6 தான் பாத்தீங்கன்னா இது வந்து எல்சிஎம். ஆக்சுவலா இந்த 3 நம்பரை டிவைட் பண்ணுது. அதுக்காக அப்போ 12 எல்சிஎம் இல்லையா? 18 எல்சிஎம் இல்லையான்னு கேட்டா இதுவும் எல்சிஎம் தான். ஓகேவா? ஏன்னா எந்த நம்பர் இதை 3யுமே டிவைட் பண்ணுதோ அதுதான் பாத்தீங்கன்னா எல்சிஎம். இதுல லீஸ்ட் வேல்யூ இந்த காமன் மல்டிபிள் லீஸ்ட் வேல்யூவை தான் நம்ம எல்சிஎம்மா கன்சிடர் பண்ணிக்கிறோம். கரெக்டா? ஸோ அப்போ இதுவும் காமன் மல்டிபிள் தான், இதுவும் காமன் மல்டிபிள் தான். அந்த எல்சிஎம் வருது பாத்தீங்களா? எல்சிஎம்மோட மல்டிபிள்ஸ் வர எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவை எனக்கு டிவைட் பண்ணும். புரியுதா? ஸோ அப்போ எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதோடைய மல்டிபிள்ஸ்ல அதாவது எல்சிஎம் வருது பாத்தீங்களா? அதோடைய மல்டிபிள்ஸ்ல என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் அந்த மினிமம் எல்சிஎம் வேல்யூவை எக்ஸாக்டா டிவைட் பண்ணும். புரியுதா? இப்ப இது பாத்தீங்கன்னா பிரைம் நம்பரான்னு சாரி இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. கரெக்டா? ஏன்னா இங்க நான் இப்ப என்னென்ன வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும் அப்படின்னா இங்க 2⁻³ தான் இருக்கு. அப்ப இன்னும் ஒரு 2 நான் மல்டிப்ளை பண்ணா 2⁻4 வந்துடும். கரெக்டா? அதே மாதிரி இன்னும் ஒரு நான் 3 நான் மல்டிப்ளை பண்ணா 3⁻
4ன்னு வந்துடும், அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிரும். அடுத்து ஒரு 5 மல்டிப்ளை பண்ணா 5 பவர் 2ன்னு வந்துடும், அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிரும். ஓகேவா? அப்ப நான் இந்த 2 3 5 இதை நான் 3 மல்டிப்ளை பண்ணும்போது அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா வந்துருது. கரெக்டா? இப்பதான் சொன்னேன், இது எல்சிஎம் ஓட என்ன நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணாலுமே அதாவது அந்த காமன் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த வேல்யூ எக்ஸாக்டா இந்த எல்சிஎம் ஆல டிவைட் ஆகும். அதாவது இந்த 18 ஆலையும் 24 ஆலையும் 27 ஆலையும் 36 ஆலையும் 40 ஆல டிவைட் ஆகும். புரியுதா? என்ன வேல்யூவை இதோட எல்சிஎம் ஓட மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்துறேன். இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்ல, அதனால பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு வரேன். ஓகேவா? சோ இப்போ என்ன வேல்யூ லீஸ்ட் நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணா 2 3 5 மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? சோ அப்ப எப்படி மாறும்னா அந்த நம்பர் வந்து இந்த x என்னவா மாறும்னா 2 பவர் 4 3 பவர் 4 5 ஸ்கொயர். இதுதான் பாத்தீங்கன்னா x உடைய வேல்யூ. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த லீஸ்ட் நம்பர். ஓகேவா? that should be divisible by 18 24 27 36 and 40. அதே மாதிரி பெர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்கணும். ஓகேவா? இப்ப இந்த x வந்து 110 ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா என்ன வந்து ரிமைண்டர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவீங்க. என்னன்னா இந்த 2 பவர் 4 என்ன 16, அடுத்து 16 இன்ட்டு 81 இன்ட்டு 25 போட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை 110 டிவைட் பண்ணிக்கிட்டு பெருசா பண்ணுவீங்க. ஓகேவா? அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஓகேவா? இதை சிம்பிளா பண்ணலாம். என்னன்னா இங்க நான் என்ன பண்றேன்னா இங்க பாத்தீங்கன்னா கீழே 110 இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இதை ஃபர்ஸ்ட் 10 நான் டிவைட் பண்றேன். ஓகேவா? 10 டிவைட் பண்ணா ஒரு 5ஐயும் ஒரு 2ஐயும் தானே 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணாதான் 10. கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா 110 டிவைட் பண்றத நான் 11 டிவைட் பண்ணிட்டு வர நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் இன்ட்டு 10 பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க 2 கியூப் இருக்கா, 2 கியூப்னா 2 கியூப்ன்றது 8. 8 நான் 11 டிவைட் பண்ண என்ன ரிமைண்டர் வரும்? நான் நெகட்டிவ் ரிமைண்டர் வைக்கிறேன், -3 வரும். ஓகேவா? அடுத்து நீங்க 18 கூட வச்சுக்கலாம், பாசிட்டிவ் ரிமைண்டர் வச்சு பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னனாலும் பண்ணிக்கலாம், பட் நெகட்டிவ் ரிமைண்டர் நான் வச்சுக்கிறேன். சின்ன நம்பரை வைக்கிறதா பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியா வரும். ஓகேவா? அடுத்து 3 பவர் 4ன்றது என்னது 81. 81 11 டிவைட் பண்ணாக்கா 77 வரும், எக்ஸாக்டா டிவைட் ஆகும், பேலன்ஸ் ரிமைண்டர் 4. அடுத்து 5 11 டிவைட் பண்ணாக்கா 5 தான் ரிமைண்டர் வரும். அப்ப -16 வருது. -60 11 டிவைட் பண்ணாக்க என்ன வரும்னா 55 எக்ஸாக்டா டிவைட் ஆகும். அப்ப -5 நெகட்டிவ் ரிமைண்டர் கிடைக்குது. நெகட்டிவ் ரிமைண்டரை பாசிட்டிவ் ரிமைண்டரா மாத்தணும்னா என்ன பண்ணா என்ன வேல்யூவை நான் டிவைட் பண்ணிருக்கேனோ அந்த வேல்யூவை நான் ஆட் பண்ணிட்டாக்கா என்ன வரும்னா பாசிட்டிவ் ரிமைண்டரா வந்துடும். அப்ப 6 தான் பாசிட்டிவ் ரிமைண்டர். ஓகேவா? இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்க தேடிக்கிட்டு இருப்பீங்க, இருக்காது. ஏன்னா இதை நான் என்ன பண்ணிருக்கேன் 11 டிவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதாவது 10 வந்து என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் கட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்ப வரக்கூடிய இந்த ரிசல்ட்ல நான் என்ன பண்ணா 10 நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா நான் 10 வந்து கட் பண்ணிட்டேன். சோ 110க்கு டிவைட் பண்றதுக்கு பதிலா 11 வச்சு நான் டிவைட் பண்ணிட்டேன். அப்ப 110 வச்சு டிவைட் பண்ண என்ன ரிமைண்டர் வரும்னா 10 நான் டிவைட் பண்ணேன்னா அப்ப 10 மல்டிப்ளை பண்ணிடணும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். புரியுதா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். When a number when divided by a divisor leaves a remainder of 42, when the thrice of the original number is divided by the same divisor, the remainder is 74. What is the value of the divisor? Okay, so இந்த மாடல் ரொம்ப frequent-ஆ ரொம்ப repeated-ஆ கேட்கக்கூடிய ஒரு டைப். அதாவது so ஒரு நம்பரை ஒரு டிவைசரால் டிவைட் பண்ணும்போது 42 ரிமைண்டர் கிடைக்குது. ஓகேவா? இப்ப அதே நம்பர், அதாவது அதே நம்பர்ல ஒரு 3 மடங்கு thrice the நம்பரை வந்து சேம் டிவைசரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 74ன்னு கொடுக்குறாங்க. அதாவது இங்க என்ன வந்து நம்பரால டிவைட் பண்ணாங்களோ அதே நம்பரால இங்க டிவைட் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துட்டாலே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நம்பரை வந்து ரிமைண்டர் தான் அந்த நம்பர்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சேம் டிவைசரால் டிவைட் பண்ணா, இதை நான் வந்து முன்னாடி வீடியோல நான் 2 டைம் கிட்ட சொல்லிட்டேன். சேம் டிவைசர்னு கொடுத்துட்டா அந்த ரிமைண்டர் தான் அந்த நம்பர்னு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இங்க ஒரிஜினல் நம்பர், அந்த நம்பர் என்னது 42வா? அப்ப 42 இன்ட்டு எத்தனை டைம் பண்ணோம் thrice the ஒரிஜினல் நம்பர் கொடுத்துட்டா. அப்ப 42 இன்ட்டு 3 நீங்க என்ன பண்ணோம், சோ அந்த டிவைசரால் டிவைட் பண்ணும்போது 74ன்னு வருது. அப்ப டிவைசர் என்னன்றதை கேக்குறான். ஓகே, எனக்கு ஒரு டிவைசரால் டிவைட் பண்ணும்போது என்ன வரணும்னா இங்க 74ன்னு வரணும். கரெக்டா?
ஸோ அப்போ எனக்கு அந்த டிவைசர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த 42 into 3 இருக்கு பார்த்தீங்களா, அதாவது 126. 126 நான் ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது எனக்கு 74 ரிமைண்டர் கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை டிவைட் பண்ணது போக மிச்சம் உள்ள டேர்ம் தானே எனக்கு ரிமைண்டர். அப்போ இந்த ரிமைண்டரை இதில் மைனஸ் பண்ணிட்டா எனக்கு டிவைசர் என்னன்றது தெரிஞ்சிருமா? அப்போ 126 மைனஸ் 74 இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டிவைசராக இருக்கும். ஆன்சர் 52. ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். A number when divided by 576 gives the remainder 75. If the same number is divided by 24, then find the remainder. போன சம்முக்கு இந்த சம்முக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க சேம் டிவைசர்னு கொடுத்திருந்தாங்க, இங்க சேம் நம்பர்னு கொடுக்குறாங்க. 576 ஒரு நம்பரை ஒரு நம்பரை வந்து 576 ஆல டிவைட் பண்ணும்போது என்னதுன்னா 75 கிடைக்குது. இப்போ அதே நம்பரை என்ன பண்றாங்கன்னா 24 ஆல் டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னன்னா இங்க அதே நம்பர்னு கொடுத்துட்டான், கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இங்க எந்த நம்பரால டிவைட் பண்றோமோ அதை ஃபர்ஸ்ட் இது 576 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? எந்த நம்பரால டிவைட் பண்றோமோ இது எல்லாமே சிம்பிள் ட்ரிக் தான். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 576 ஆல இந்த 24 எக்ஸாக்டா டிவைட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்னா நீங்க 75 24 ஆல் டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டரோ அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ 75 24 ஆல் டிவைட் பண்ணா என்ன 72 எக்ஸாக்டா டிவைட் ஆகும். பேலன்ஸ் 3 இருக்கு, 3 தான் ரிமைண்டர். ஓகேவா? எப்பயுமே இந்த நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா இது கண்டிப்பா இந்த 24ஓட, அதாவது இங்க என்ன வேல்யூவால் டிவைட் பண்றாங்களோ அதோடைய மல்டிபிளா தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்க எந்த சம்னாலும் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதோடைய மல்டிபிளா தான் கொடுப்பாங்க. டைரக்டா நீங்க ரிமைண்டரை வந்து டிவைட் பண்ணாலே போதும். புரியுதா? அடுத்த சம். If the number 9348 281 is completely divisible by 3 and a be the smallest positive integer, okay, then find the value of a minus 2, a minus 1, a plus 1, a plus 2, a plus 3, a plus 4. okay, சரி. இப்போ இதில் இந்த நம்பர் வந்து 3 ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. 3 ஓட டிவிசிபிள் ரூல்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ 9 ஆட் பண்ண 9 வச்சுனா டக்கு டக்குன்னு கட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 9 இருக்கு, அடுத்து 3 + 4 7, அடுத்து 7 + 2 9, இதை கட் பண்ணிடலாம். அடுத்து 8 + 1 9, இதை கட் பண்ணலாம். அப்போ 6 + a இருக்கு பார்த்தீங்களா, 6 + a இது வந்து எனக்கு கண்டிப்பா எனக்கு 3 ஆல டிவைட் ஆகணும்னா இந்த a வந்து மினிமம் வேல்யூ என்ன இருக்கணும்னா 3 தான் இருக்கணும். ஓகேவா? முடிஞ்சு. இப்போ a என்னன்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ a - 2, அதாவது 3 - 2 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணா இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஓகே, இதில் நான் 5 × 2 நான் தனியாக வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த யூனிட் டிஜிட் 0 முடியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 5 × 2 நான் தனியாக வச்சுக்கிறேன். அடுத்து இங்கே 6 × 7 வந்து 42, 3 × 4 வந்து 12, 42 × 12, ஸோ 420 + 84 504. அவ்வளோதான். இங்கே வெளியே ஒரு 10 இருக்கா, 5 × 2 10 இருக்கா, 5040. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். The sum of the 3 consecutive odd numbers is 58 more than the average of the 3 number. ஓகே, கன்செக்யூட்டிவ் ஆட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் வழக்கம் போல் என்ன எடுக்கிறேன்னா கன்செக்யூட்டிவ் ஆட் நம்பர்னா ஒவ்வொரு ஆட் நம்பர் கூடிய டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வழக்கம் போல் x + 2 x + 4 இப்படி தான் எடுப்பீங்க. நான் என்ன எடுக்க போகிறேன்னா x - 2 x + 2. ஓகேவா? இது என்ன சொல்லிட்டாங்கன்னா 58 அதிகமாக இருக்குது எதை விட, இந்த 3 ஆவரேஜை விட. இதையும் என்ன பண்ணுவீங்கன்னா x + 2 + x + 2 டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டுட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ
மிடில் ஆஃப் த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா என்னது ஆவரேஜாக இருக்கும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இப்போ 58 விட அதாவது இந்த எக்ஸை விட 58 அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே எக்ஸ் கேன்சலு, -2 + 2 கேன்சல் ஆயிரும். 2x தான் 58னா எக்ஸுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 29 முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் என்ன கேட்குறாங்க. இங்கே லார்ஜஸ்ட் நம்பர் நான் என்ன வச்சிருக்கேன், x + 2 தானே லார்ஜஸ்ட் நம்பர் வச்சிருக்கேன். அப்போ 29ஓட ஒரு 2 ஆட் பண்ணா 31. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேவா. அடுத்த சம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டைப்பு. நான் அப்போதான் சொன்னேன்ல இந்த 72 எப்படி டிவைட் பண்ணாக்கா என்ன அந்த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்களா, அந்த மாதிரி இது இந்த 2 நம்பர் வச்சு மெயினாக கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய ஒன்று. ஓகேவா. கொஞ்சம் ஹார்டாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர் வந்து 5ஆலையும் 11ஆலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. இது 5ஆலையும் 11ஆலையும் டிவைட் ஆகணும். C and K are the single digit natural number, then C plus K is. ஓகே. ஃபர்ஸ்ட் 5ஆல டிவைட் ஆகணும்னா இங்க K-வை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னதுன்னா இந்த நம்பர் 5ஆல டிவைட் ஆகணும்னா இதோடைய நம்பர் K வந்து என்னவா இருக்கணும், 1 0வா இருக்கணும், இல்லைன்னா 5ஆ இருக்கணும். அப்போதானே இது வந்து 5ஆல டிவைட் ஆகும். ஓகேவா. ஆனால் இதை நீங்கள் 2 0 நீங்கள் எடுத்தீங்கன்னா அது தப்பு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அகைன் இன்னொரு 2 பாசிபிலிட்டி வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவன் என்ன கொடுத்துட்டான் இங்கே, சிங்கிள் டிஜிட் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டான். நேச்சுரல் நம்பர்ன்றது என்னது, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதா நேச்சுரல் நம்பர், புரியுதா. அப்போ எனக்கு கண்டிப்பாக இங்கே 0 வரவே வராதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ அப்போ K உடைய வேல்யூ 5. ஹோல் நம்பர்னு கொடுத்தாதான் பார்த்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், புரியுதா. நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 to infinity தான் நேச்சுரல் நம்பர், புரியுதா. அப்போ K வந்து 5. அதே மாதிரி இங்கே 11உடைய மல்டிப்ளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரி 11ஆல கண்டிப்பாக இது டிவைட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது 11ஆல் டிவைட் ஆகணும்னா 11 டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா, இந்த சம் ஆஃப் த ஆல்டர்னேட் நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா எய்தர் இட் சுட் பி 0 ஆர் மல்டிபிள் ஆஃப் 11ஆ இருக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ இதோட ஆல்டர்னேட் நம்பர்ஸ் இதோடைய சம் என்னன்னு பார்க்குறேன். ஸோ 3 + 2 5, அடுத்து 5 + 3 8. ஸோ 8 ப்ளஸ் இங்கே என்னது K வந்து 5 இருக்கா, அது என்னது 13. ஸோ அப்போ 13 இதுக்கும் அடுத்தது C + 9, 9 + 3 12, 12 + C. இது வந்து என்ன இருக்கணும், இதோட டிஃபரன்ஸ் எய்தர் இட் should be 0 or the multiple of 11. இப்படி தான் இருக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே இது வந்து 0 இருக்கணும் அப்படின்னா இந்த K உடைய வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே 1 நீங்கள் போட்டால் மட்டும்தான் என்ன ஆகும், 13 - 13 என்ன ஆகும், 0ன்னு வரும். கரெக்டா. அப்ப C உடைய வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க 1ன்னு தான் இருக்கணும். ஓகேவா. ஏன்னா இப்ப C வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர்னு கொடுத்துட்டான். ஓகேவா. இப்ப இதோட டிஃபரன்ஸ் வந்து 0 ஆர் மல்டிபிள் ஆஃப் 11 இருக்கு. மல்டிபிள் ஆஃப் 11 போடும்போது Cக்கு பாத்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர் ஆயிருது. ஓகேவா. அப்ப அது பாசிபிலிட்டி கிடையாது. ஓகேவா. ஸோ அப்ப ஒரே பாசிபிலிட்டி என்னன்னா இங்க C வந்து 1ஆ தான் இருந்திருக்கணும். இப்போ அவன் C + K உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, 6. ஓகேவா. ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். A 2-digit number is 12 more than 5 times the sum of the digit. The number formed by reversing the digits is 9 less than the original number. The number is. ஓகே. இந்த சம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறேன். அது தெரிஞ்சால் இந்த சம்மை வந்து நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. இல்லைனா உட்காந்து நீங்கள் 10x + y அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணுறது 10y + x அப்படின்னு ஈக்குவேஷன்லாம் போட்டுட்டு அதை சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன், அதை பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இது. இப்போ 36ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணால் என்ன நம்பர் வரும், 63ன்னு வருமா. இப்போ இதோடைய டிஃபரன்ஸ் நீங்கள் என்ன வரும்னு பாருங்கள். டிஃபரன்ஸ் 27. கரெக்டா. அதே மாதிரி இப்போ 42ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அதே மாதிரி 2 டிஜிட் நம்பர் தான் இது எல்லாமே சொல்றது. ஓகேவா. 42 இதை ரிவர்ஸ் பண்ணா ஒரு நம்பர், வரக்கூடிய நம்பர் 24. இப்போ இதோடைய டிஃபரன்ஸ் என்ன வரும்ன்றத பாருங்க.
18. ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது எல்லாமே பாருங்க மல்டிபிள் ஆஃப் 9 இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு நம்பரும் அந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணா வரக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ரிவர்ஸ் பண்ணா வந்த நம்பர் இருக்குல்ல, அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா 9 உடைய மல்டிபிளா இருக்கும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க 9 into 3, இங்க என்ன இருக்கு 9 into 2. ஓகேவா? ஸோ இங்க 3 2 இருக்கு பாத்தீங்களா? இது என்னதுன்னா இந்த டிஜிட் உடைய டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க 3 இருக்கு. இங்க டிஜிட் உடைய டிஃபரன்ஸ் என்ன, இங்க 2 இருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சுனா போதும், இதை ஈஸியா பண்ணலாம். இப்போ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரையும் இப்ப ரிவர்ஸ் பண்ணா வரக்கூடிய நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 9 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இது ஒரு நம்பருக்கும் அதை ரிவர்ஸ் பண்ணா வரக்கூடிய நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 9 இருக்கு அப்படின்னா அப்ப அந்த டிஜிட் உடைய டிஃபரன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்? ஓகேவா? 9 into 1 தான் போட்டிருப்போம். அப்படிதானே? இப்பதான் இங்க சொன்னேன் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 9ஓட மல்டிபிளா தான் இருக்கும்னு சொன்னேன். அப்ப 9 into 3னா அந்த 3 தான் டிஜிட்டோட டிஃபரன்ஸ். 9 into 2னா 2 தான் டிஜிட்டோட டிஃபரன்ஸா இருக்கும். இங்க 9 இருக்கு, அப்ப 9 into 1 தான் எழுத முடியும். ஓகேவா? அப்ப 1 தான் இதோட டிஜிட்டோட டிஃபரன்ஸா இருக்கும். ஓகேவா? சோ இத பார்த்தாலே எலிமினேட் பண்ணிடலாம். 6 into 9 69 வராது, 96 வராது அப்படின்னு. ஏன்னா இந்த டிஜிட்டோட டிஃபரன்ஸ் 3 இருக்கு, எனக்கு டிஜிட்டோட டிஃபரன்ஸ் 1 தான் வரணும். ஓகேவா? சோ இப்ப இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. இப்ப இதுல ஒரிஜினல் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, ஒரிஜினல் நம்பரை விட ரிவர்ஸ் பண்ணா வரக்கூடிய நம்பர் 9 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப ஒரிஜினல் நம்பர் தான் கிரேட்டர் தென் நம்பர், அதாவது பெரிய நம்பரா இருக்கணும். புரியுதா? அப்ப இது ரெண்டுல எது மேக்ஸிமம்? 87 தான் பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர். நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த 2 டிஜிட் நம்பர் 12 மோர் தென் 5 times த சம் ஆஃப் டிஜிட் அது எதுவுமே எனக்கு தேவையில்லை. இந்த செகண்ட் கண்டிஷனை வச்சே சம்ம முடிச்சிட்டேன். என்னன்னா இந்த ஒரு ட்ரிக் எனக்கு தெரிஞ்சனால. ஓகேவா? அதுக்காக தான் இதை உங்களுக்கு சொல்றேன். இல்லைன்னா நீங்க இது தெரியலனா இதை நீங்க ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணோம், இதை நீங்க பார்த்த உடனே நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு சம்மு, மொக்க சம்மு. இதெல்லாம் உட்காந்து ஈக்குவேஷன்ல போட்டுட்டு நீங்க ஒரு 2 நிமிஷம் எடுத்துட்டு இருப்பீங்க. அதை சேவ் பண்றதுக்காக தான் சொல்றேன். இது நீங்க வந்து ஒரு 5 to 10 செகண்டுக்குள்ள நீங்க போட்டுடலாம். என்னன்னா 9 less than கொடுத்துட்டான். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் 9 வருது. டிஜிட்டோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 9 into 1, அப்போ டிஜிட்டோட டிஃபரன்ஸ் 1. ஸோ 1 இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. ஒரிஜினல் நம்பரை விட ரிவர்ஸ் பண்ணா வர நம்பர் 9 கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ ஒரிஜினல் நம்பர் தான் அதிகமா இருக்கும். 87 தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அடுத்த சம். சக்சசிவ் டிவிஷன் ஆஃப் a number 2, 3, 5 and 7 gives the remainder 1, 4, 0, 5 respectively. What will be the sum of the remainders if the same number is divided by 7, 5, 3, 2 successively? Okay, successive division கேக்குறாங்க. successive division அப்படின்னா இப்ப ஒரு நம்பரை நான் டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு ஒரு நம்பரை இப்ப நான் 2ஆல டிவைட் பண்றேன். 2ஆல டிவைட் பண்ணும்போது ஒரு கோஷியன்ட் கிடைச்சிருக்கும், கரெக்டா? ஒரு ரிமைண்டர் கிடைச்சிருக்கும், அப்படிதானே? இப்போ ஒரு நம்பர் இருக்கு 10 ஒரு நம்பரு, அதை நான் 3ஆல டிவைட் பண்றேன்னா 3 டைம் ரிமைண்டர் 1 கிடைக்கும். புரியுதா? அதான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்க ஏவை வந்து 2ஆல டிவைட் பண்ணும்போது என்ன நம்பர்னு தெரியாது, ஒரு நம்பர்னு கொடுத்துருக்காங்க, அதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஏவை 2ஆல டிவைட் பண்ணும்போது பீன்ற ஒரு கோஷன்ட் கிடைக்குது, 1ன்ற ரிமைண்டர் கிடைக்குது. ஓகேவா? 1ன்ற ரிமைண்டர். அடுத்து இந்த b நான் டிவைட் பண்ணனும். இதான் சக்சசிவ். சக்சசிவ்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கோஷன்ட்டை நான் அடுத்தடுத்து டிவைட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை நான் 3ஆல டிவைட் பண்ணும்போது cன்ற ஒரு கோஷன்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். ரிமைண்டர் வந்து அவன் கொடுத்துட்டான், 4 வந்து ரிமைண்டர் கிடைக்குது. ஓகேவா? அடுத்து இதை வந்து 5ஆல டிவைட் பண்ணும்போது, அடுத்து 5ஆல டிவைட் பண்ணும்போது dன்ற ஒரு ரிமைண்டர் கிடைக்குது, சாரி dன்ற ஒரு கோஷன்ட் கிடைக்குது. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 0. அடுத்து இதை வந்து நான் 7ஆல டிவைட் பண்ணும்போது ன்ற கோஷன்ட் கிடைக்குது, 5ன்ற ரிமைண்டர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளவு பெருசா இருக்கு. இப்போ இதுல இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஏன்ற ஒரிஜினல் நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபைனலா கிடைக்கக்கூடிய கோஷன்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க என்ன நம்பர்னாலும் நீங்க வச்சுக்கலாம். 0 வச்சுக்கலாம், 1 வச்சுக்கலாம். ஓகேவா? எதுனாலும் வச்சுக்கலாம். பட் ஈஸியா நீங்க சின்ன வேல்யூ எடுத்துக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்பர் மல்டிபிளிகேஷன் உங்களுக்கு சின்னதா வரும்.
நீங்கள் நம்பரை பெருசு பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் காம்ப்ளிகேஷனாக போகும். ஓகேவா? ஓகே, ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 5ன்ற ஒரு நம்பர் ஏன் 0 இல்லை 1 எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, மினிமமாக இப்போ 5 இருக்குது. இப்போ 5-ஐ 7ஆல் நான் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 5-ஐ நான் 7ஆல் டிவைட் பண்ணேன்னா 5 எனக்கு 7ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ எனக்கு கோஷன்ட்டை பொறுத்த வரைக்கும் 0, இங்கே ரிமைண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? ஏன்னா டிவைட் ஆகாது. அப்போ அதே நம்பர் தான் எனக்கு ரிமைண்டராக கிடைக்கும். இப்போ அதே இது இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இதுக்கு அடுத்த வேல்யூ வச்சுக்கிறேன். இப்போ இங்கே நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன வருது? 1 டைம் பார்த்தீங்கன்னா 1 கோஷன்ட் வருது. ஓகேவா? ரிமைண்டர் எனக்கு 5 வருது. புரியுதா? ரெண்டு கேஸ்லையுமே எனக்கு ரிமைண்டர் 5 தான். அதே மாதிரி ஸோ டிவைசரும் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 தான். ஓகேவா? ஆனால் ரிமைண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னது? இங்கே 0 வருது. அதே மாதிரி நீங்கள் 0 கோஷன்ட் இருந்தாலும் உங்களுக்கு 5 தான் ரிமைண்டர் கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு 1 கோஷன்ட் இருந்தாலும் உங்களுக்கு 5 தான் ரிமைண்டர் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஆனால் 0 எடுத்தேன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் என்னோட இதுக்கு நான் கன்வீனியன்ட்டுக்கு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டரா? ஓகேவா? அப்போ இந்த டி தான் டிவைடண்ட். இப்போ இது வேணும்னா என்ன பண்ணோம்? இந்த 7 × 0 ப்ளஸ் ரிமைண்டர். அப்போ 7 × 0 என்னது? 0. அப்போ 0 + 5 5. அப்போ இந்த டி வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 5ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஒவ்வொரு வேல்யூவை அப்படி கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஸோ இப்போ டி வந்து 5ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததுக்கு 5 × 5 25. 25 + 0 என்னது? 25 தான் வரும். அப்போ இங்கே சி கிடச்சிருச்சு. அடுத்து 25 × 3 75. 70 + 5 + 4 79. ஓகேவா? அடுத்து 79 × 2 158. 158 + 1 159. அப்போ இந்த ஏ ஆக்சுவல் நம்பர் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த நம்பரை 159 இருக்கு பார்த்தீங்களா? இந்த நம்பரை அகைன் என்ன பண்ணுறேன்? 7ஆல் டிவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆல் 3ஆல் 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் கிடைக்குமா? அந்த ரிமைண்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண என்ன வரும் கேட்குறாங்க. ஓகேவா? இது இப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 7ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? இது எத்தனை டைம் டிவைட் ஆகும்? 22ஆல் டிவைட் ஆகும். ரிமைண்டர் என்ன வரும்? 5 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை 5ஆல் டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ் டிவைட் ஆகும். 2 ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணுறாங்களா? 3ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், ஒரு டைம் டிவைட் ஆகும். ரிமைண்டர் 1 வரும். அதுக்கடுத்து 2ஆல் டிவைட் பண்ணுறாங்களா? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் என்னதுன்னா கோஷன்ட் எனக்கு 1 வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது, 0. ஆனால் ரிமைண்டர் என்ன வரும்? எனக்கு டிவைட் ஆகலைன்னா அதே நம்பர் தான் ரிமைண்டராக கிடைக்கும். இந்த இடத்துல 0ன்னு போட்டக்கூடாது. அவன் ஆப்ஷன் தெளிவாக வச்சுருப்பான், நியரஸ்ட்டாக வச்சுருக்கான் பாருங்க. 8 9 17 10ன்ட்டு 17 கூட விடுங்க, 8 9 10 பார்த்துன்னு அடுத்தடுத்து வச்சுருக்கான். இங்கே ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான்? வாட் வில் பி த சேம் ரிமைண்டர் சம் ஆஃப் த ரிமைண்டர்ஸ்னு கொடுத்துருக்கான். இதான ரிமைண்டர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் கேட்குறான்? 5 + 2 7, 7 + 2 9. 9 தான் ரிமைண்டர் கிடைக்கும். இங்கே நீங்கள் 1 போடுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் 0 டிவைட் ஆகலை 0ன்னு சொல்லி போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும்? உங்களுக்கு 8ன்னு வந்திருக்கும். இவ்வளோ தூரம் பண்ணி எல்லாமே தப்பாக போயிடும். புரியுதா? அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த சம் பார்க்கலாம். How many values does the integer n take if root n lies between 12 and 18? ஓகேவா? ரூட் n வந்து 12க்கும் அதே மாதிரி 18க்கும் இடையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ எண்ணுக்கு வந்து எனக்கு எத்தனை வேல்யூஸ் எடுக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்போ என்னுடைய வேல்யூ தான் கேட்குறான். அப்போ இது என்ன கொண்டு வரணும்? என்ன பண்ணோம்? ஸ்கொயர் எடுத்தால் தானே எண் வரும். கரெக்டா? அப்போ இது ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணாக்கா 144 n 324. அப்போ என்னன்னா என்னுடைய வேல்யூ எப்படி இருக்கும்னா 144க்கு மேலே இருக்கணும், 324க்கு கீழே இருக்கணும். அதாவது 145 146 இப்படியே எது வரைக்கும்னா 323 வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? டைரெக்டாக இதில் இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை வேல்யூ தானே கேட்குறான். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, L - A டிவைடட் பை D + 1. ஓகேவா? நம்பர் ஆஃப் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? L - A டிவைடட் பை D. Dன்றது டிஃபரன்ஸு,
plus 1. ஓகேவா? இது வந்து number of terms கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்னன்னா Lன்றது லாஸ்ட் நம்பர், ஏன்றது ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ அப்போ 323 minus 145 divided by difference எல்லாமே என்னது? 1 தானே? plus 1. ஸோ அப்போ 323 minus 145 178 178 plus 1 179 இங்கே இருக்கு 179. இதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? முடிஞ்சு. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது ஸோ இதுவும் அதே மாடல் சம் தான். இது வந்து சிஹெச்எல்ல லாஸ்ட் டைம் கேட்டாங்க. நோ, சிஜிஎல் டயர் 2ல இது கேட்ட சம் இது. ஓகேவா? அதே மாடல் தான். இஃப் கியூப் ரூட் ஆஃப் n lies between 6 and 7 where n is an integer then how many values of n takes. ஓகே, அதே மாடல் சம் தான். ஓகேவா? அங்கே ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி சம் அவ்வளோதான். இன்றைக்கி நிறையா ட்ரிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறையா கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நடத்துனது எல்லாம் முக்கியமான கொஷின். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கான்செப்டோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.